கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 40 அதிகாரம் 31 வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை மிகவும் தெளிவாக கூறுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் காத்திருக்கும் போது புது பலனை, புதிய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது கர்த்தர் அவருடைய கிருபையினால் நம்மை நிரப்புவார், புது வல்லமையினால் நம்மை நிரப்புவார், நம்மை அபிஷேகம் பண்ணுவார். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா. கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் காத்திருக்கும் போது, தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து நாம் எழும்புவோம். சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அவருடைய வல்லமையினால் நிரப்புகிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதெல்லாம் சோர்வோடு இருக்கிறோமோ தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கும் பொழுது அவருடைய வல்லமைகளை, ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருந்து அவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு ஓடும்போது நமக்குள்ளே சோர்வு வராது பிரியமானவர்களே. நாம் ஓடினாலும் இளைப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு ஓடும்போது நமக்குள்ளே சோர்வு வராது. கர்த்தர் நம்மை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். அவருடைய உன்னத பலத்தினால் நிரப்புவார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலனடைந்து என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் உன்னத பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலே அமர்ந்து காத்திருக்காமல் வாழ்வதினாலே புது பலனை, நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீடிய பொறுமையோடு தேவ சமூகத்திலே காத்திருந்து அவருடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டு புதிய பலனை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக நாம் வாழ வேண்டும். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருப்போம், புது வல்லமையை பெற்றுக்கொள்வோம், கர்த்தருக்காக ஓடுவோம். நம்முடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துவோம், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவோம், கர்த்தருடைய பிள்ளைகளை வாழ்வோம், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தீர வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு சுகத்தோடு வைத்திருக்கிறீரே நன்றி அப்பா. எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறீரே நன்றி. ஒவ்வொரு நாளும் உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே நன்றி. இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர்தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்வீராக. பிள்ளைகள் செய்கிற எல்லா வேலைகளையும் தொழில்களையும் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை வருதிய பண்ணுங்கப்பா. கையின் பிரயாசங்கள் தேவையில்லாத செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டின்னு சொல்லி போகாதபடிக்கு கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக தெய்வ சமூகத்திலே ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் செய்து கொடுங்கப்பா. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. திருமண தேவைகளை சந்திங்க. ஏற்ற மணவாளனை, ஏற்ற மனாட்டியை கொடுத்து ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ கர்த்தர் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வீராக. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்படுத்து ஜெபிக்கிறோம்.
எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்திலே கண்ணீரோடு நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. கடன் பிரச்சனையிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க. கையின் பிரயாசங்களை வருதிய பண்ணுங்கப்பா. என் தேவனை ஆசீர்வதிங்க. தரித்திர நிலைமைகள் வறுமைகள் எல்லாம் நீங்கி போகட்டும். கர்த்தரை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களை தொட்டு சுகமாக்குவீராக. அப்படியே சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே அப்படியே பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்கப்பா. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். அப்படியே நன்மையினால் நிரப்பி ஆசீர்வதிங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படி நன்மையினால் நிரப்பி ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படி கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. இப்படி நன்மையினால் நிரப்புங்கப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் உமக்கு பயந்து வாழ்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. இப்படி நன்மையினால் நிரப்புங்கப்பா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்படி நன்மையும் கிருபையும் தொடர்வதாக ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு அடைக்கலம். நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். அதிகாலையில் இருந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க, உம்மை துதிக்க, அப்படி நாமத்தை உயர்த்த எங்களே அர்ப்பணிக்கிறோம். எங்களை பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. தேவ சித்தம் செய்ய எங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.